ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிம்பிள் டேஸ்டியாக ஒரு நல்ல வெரைட்டி ரைஸ் தான். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ரைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, புதினா புலாவ் தான் செய்கிறோம். இந்த புதினா கூட கொஞ்சம் மல்லிகை சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையானு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் சில்லி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஏற்கனவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பச்சை மிளகாய் கூட சேர்த்து வதக்கி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு அப்படியே ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். இதுக்கு 1 கப் தேங்காய் பால் தேவை. தேங்காய் பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது தேங்காய் பால் சாதம் மாதிரி மாறிடும். நான் இதுக்கு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் இருந்தது, அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரெஷர் பேனில் தான் செய்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அன்பாக்சிங் வீடியோ, அந்த நியூ பேனில் தான் இது செய்கிறேன். அதுக்கு நெய் 2 ஸ்பூன் விட்டு பட்டை கிராம்பு போட்டு ஆனியன் கொஞ்சமாக போட்டால் போதும். அதிகமாக ஆனியன் போட்டால் அந்த சாதம் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்காது. அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு ஸ்பைசஸ், முந்திரி, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கோம். இருந்தாலும் அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கப் ரைஸையும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துட்டேன். அந்த நெய் கூடயே சேர்த்து ஒரு பெரட்டி விட்டோம்னா ரைஸ் கொஞ்சம் பொலன்னு இருக்கும். இந்த பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நான் 2 கப்பு ரைஸ் எடுத்துக்கிறதுனால 1 கப்பு தேங்காய் பால் போக பேலன்ஸ் ஒரு 3 கப் ரைஸு 1:2 ரேஷியோவில் இதுக்கு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். இந்த சாதம் உதிரியாக பொலன்னு வந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். புதினா மல்லி பிடிக்காதவங்க கூட இந்த சாதத்தை பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு புலாவ் டேஸ்ட்டில், பிரியாணி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் 2 டைம்ஸ் இது தம்மில் செஞ்சுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி செய்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து போட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுட்டு இந்த மாதிரி 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா சாதம் இந்த மாதிரி எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா யம்மியாக டேஸ்டியாக நல்லா வந்திருக்கு. இந்த சாதத்து கூட ஒரு ஆனியன் ரைத்தாவோ இல்லை ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சைடிஷே தேவைப்படாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.